ஸோ நம்ம இந்த வீடியோவில் கோடாடியில் டாட்-இன் டொமைனை எப்படி ஆஃபர் ப்ரைஸில் ரினிவல் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டொமைன் பார்த்தோன்னா இன்னைக்கு, அதாவது 23rd செப்டம்பர் 2024 எக்ஸ்பயர் ஆக போகுது. இதுதான் இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட்டு. ஸோ இன்னைக்கு நம்ம ரினிவல் பண்ணிடணும். ஸோ நம்ம டொமைனை கிளிக் பண்ணி ரினிவல் கொடுத்து பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். இன்கேஸ் நம்ம டொமைன் ரினிவல் பண்ணாமல் விட்டுட்டாங்கன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறதுக்கான கோடாடியோட நோட்டிஃபிகேஷன் தான் இது. எக்ஸ்பிரேஷன் டைம்லைன், டேஸ் ஆஃப்டர் டொமைன் எக்ஸ்பிரேஷன். ஸோ டொமைன் எக்ஸ்பயர் ஆனதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளுக்கு அப்புறம் என்ன மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் வாட் ஹேப்பன்ஸ் அண்ட் வாட் யூ கேன் டூ சொல்லிட்டு நமக்கு ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா உங்களோட டொமைன் எக்ஸ்பயர் ஆக போகுது அப்படின்னா எக்ஸ்பயர் ஆகிறதுக்கு முன்னாடியே ரெனிவல் பண்ணிக்கோங்க. அதர்வைஸ் எக்ஸ்பயர் ஆக போகிற கடைசி நல்லாச்சும் ரெனிவல் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த எக்ஸ்பிரேஷன் டைம்லைனுங்கிறது ஒவ்வொரு ரிஜிஸ்டரை பொறுத்து, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கோடாடி, நேம்ஷிப், பிக்ராக், இந்த மாதிரி ஒவ்வொரு ரிஜிஸ்டரை பொறுத்தும் இந்த டைம்லைனுங்கிறது மாறிட்டே இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் டொமைனை லாஸ்ட் டேட்டுக்கு முன்னாடியாச்சும் ரெனிவல் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம கோடாடியில் பார்த்தீங்கன்னா டொமைன் எக்ஸ்பயர் ஆகுது, அதாவது 23rd எக்ஸ்பயர் ஆகும் ஒரு டொமைன். இப்போ 24th என்ன ஆகும் அப்படின்னா அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க, we will try to auto renew it or you can manually renew for the standard renewal process. ஸோ டொமைனுக்கான என்ன ரெனிவல் ப்ரைஸ் இருக்கோ அதை வச்சு நம்ம ரெனிவல் பண்ணிக்கலாம்னு சொல்லிடுறாங்க. ஸோ இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஆட்டோ ரெனியூ அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஆட்டோ ரெனியூ எதை மீன் பண்ணுது அப்படின்னா, நம்மளோட அக்கௌண்ட்டில் ஆல்ரெடி நம்மளோட கார்டு ஆட் பண்ணியிருக்கோம், பேமெண்ட்டுக்காக கார்டு ஆட் பண்ணியிருக்கோம், அந்த கார்டு ஆல்ரெடி அக்கௌண்ட்லேயும் இருக்குது அப்படின்னா, ஸோ அண்ட் தென் நம்மளோட டொமைன் ரெனியூவலில் ஆட்டோ ரெனியூவல் எனேபிள் ஆயிருந்தது அப்படின்னா ஸோ அவங்கள ஆட்டோ ரினியூவல் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. எப்போ? 1 டேக்கு அப்புறம். அண்ட் தென் 5 டேஸ்க்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா we will try auto renew, சேம் ஆட்டோ ரினியூவல் ப்ராசஸ் ட்ரை பண்ணுவாங்க. பட் இஃப் that doesn't work, your domain is parked. ஸோ நம்ம டொமைன் பார்க்கில் டொமைனை அப்டேட் பண்ணிவிட்டுன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. and your site and email stop working, but you can still manually renew the standard renewal price. ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும், அதாவது ஒரு 1 year பிஃபோர் பார்த்தீங்கன்னா இந்த டொமைன் பார்த்தீங்கன்னா பார்க்கில் மென்ஷன் பண்ண மாட்டாங்க. எது வரைக்கும்னா 30 days வரைக்கும் பார்க்கில் மென்ஷன் பண்ண மாட்டாங்க. பட் இப்போ ரீசெண்ட் டேஸில் இது எல்லாமே ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. உங்களோட டொமைன் எக்ஸ்பயர் ஆகி 5 டேஸ்க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா பார்க்கில் மென்ஷன் பண்ணுவாங்க. அப்படி மென்ஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களோட சைட்டோ இல்லை உங்களோட டொமைனில் டொமைனில் யூஸ் பண்ணுற மெயில் ஐடியோ எதுவுமே ஒர்க் ஆகாமல் போயிடும், ஸ்டாப் ஆகிடும். ஓகேங்களா? பட் அந்த டைமில் கூட நம்மளோட ஸ்டாண்டர்ட் ரெனிவல் ப்ரைஸில் நம்ம ரெனிவல் பண்ணிக்கலாம். அண்ட் தென் 12 டேஸ்க்கு அப்புறம் என்ன ஆகும், சேம் ப்ராசஸ் ஆட்டோ ரெனிவல் ட்ரை பண்ணுவாங்க. அண்ட் தென் சேம் டைமில் நம்ம ஸ்டாண்டர்ட் ரெனிவல் ப்ரைஸில் நம்ம ரெனிவல் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஏன் நான் ஸ்டாண்டர்ட் ரெனிவல் ப்ரைஸ் நான் சொல்கிறேன் அப்படின்னா, நமக்கு ஒரு டொமைனுக்கு, இந்த டொமைனுக்கு பார்த்தீங்கன்னா என்னோட டொமைன் எக்ஸ்பயர் ஆகிடுச்சு, ரெனியூ நவ் 699. ஸோ யூ டோன்ட் லூஸ் இட் சொல்லிட்டு புரிஞ்சுக்கலாம். இந்த டொமைனுக்கான ஸ்டாண்டர்ட் ரெனிவல் ப்ரைஸுங்கிறது 699. ஸோ அந்த ப்ரைஸ்லேயே நம்ம ரெனியூவல் பண்ணிக்கலாம். எப்போ? 12 டேஸ் வரைக்கும். அண்ட் தென் 19 டேஸ் ஆயிடுச்சு அப்படின்னா domain gets on hold, it's still in your account. ஸோ இந்த டொமைன் பார்த்தீங்கன்னா நம்மளோட அக்கௌண்ட்டில் தான் இருக்கும், ஆனால் நம்ம மேனுவலாக இன்ஆக்டிவில் இருக்கும். அண்ட் தென் மேனுவலி ரெனியூ வித் அப்ளிகபிள் ரெடம்ஷன் ஃபீ. இங்கே பார்த்தீங்கன்னா ரெடம்ஷன் ஃபீன்னு ஒன்று மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ரெடம்ஷன் ஃபீங்கிறது ஸ்டாண்டர்ட் ரெனியூவல் ப்ரைஸ்லேருந்து ஒரு ஹையர் ஃபீ. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரெனியூவல் ப்ரைஸுங்கிறது 699. இதிலிருந்து ஒரு 1000 to 3000, 5000 கூட அவங்க செட் பண்ணலாம் ரெடம்ஷன் ஃபீங்கிறது. ஸோ இந்த மாதிரிலாம் இந்த 90 டேஸை தாண்டிடுச்சுனாவே நீங்கள் ரெடம்ஷன் ஃபீ இல்லாமல் உங்களோட டொமைனை நீங்கள் ரெனியூவல் பண்ண முடியாது. அப் டு 41 டேஸ் வரைக்கும் ரெடம்ஷன் ஃபீ இருக்கும். ஸோ நீங்கள் ரெடம்ஷன் ஃபீ பே பண்ணி தான் உங்களோட டொமைனை ரெனியூவல் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் தென் 72 டேஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா டொமைன் இஸ் ரிமூவ்டு ஃப்ரம் யுவர் அக்கௌண்ட். ஒரு டொமைன் எக்ஸ்பயர் ஆகி 72 டேஸ், அதாவது 2 months 12 டேஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட அக்கௌண்ட்லேருந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. விச் மீன்ஸ் இந்த டொமைன் நம்மளோட அக்கௌண்ட்லேருந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த டொமைனை வேறு யார் வேணால் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் இங்கே எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ரெனியூவல் ப்ராசஸ்க்கு வந்துடுவோம். ஸோ இந்த டொமைனை நம்ம ரெனியூவல் பண்ண போகிறோம். ஸோ கிளிக் நவ், ரெனியூ நவ் கொடுத்து கிளிக் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா டொமைன் கார்ட்டில் ஆட் ஆகிடுச்சு. பட் இயர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸுக்கு ஆட் ஆகிருக்கு. எனக்கு 1 இயர்க்கு மட்டும் ரெனியூவல் பண்ணால் போதும். ஸோ 1 இயர்க்கான ரெனியூவல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 699 நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்காங்க.
உங்ககிட்ட ஆல்ரெடி ஏதாவது கூப்பன் கோடு இருந்துச்சு அப்படின்னா அந்த கூப்பன் கோடை அப்ளை பண்ணி கூட இந்த ப்ரைஸை கம்மி பண்ணிக்கலாம். இன்கேஸ் கூப்பன் கோடு இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நம்ம இங்கே கீழே கான்டாக்டர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் தெரியுது பார்த்தீங்களா, ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. GoDaddy கைட்ஸ் இது எல்லாமே பாட் சேட்டு. நாம் மேனுவல் சேட் ஒரு பர்சனோட சேட் பண்ணோம் அப்படின்னா இங்கே கம்யூனிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஹாய். ஸோ இந்த கம்யூனிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நமக்கு 2 டீட்டெயில்ஸ் தேவைப்படும். ஒன்று பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஐடி, செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா 4 டிஜிட் சப்போர்ட் பின். ஸோ இந்த GoDaddy அக்கௌண்ட்டில் அது எப்படி எடுக்கிறது அப்படின்னா, ஸோ இங்கே கிளிக் பண்ணி இங்கே பார்த்தீங்கன்னா கஸ்டமர் #: இருக்கு பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் வர ஐடியை நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இங்கே பின்னு இருக்கு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே 4 டிஜிட் பின் இருக்கு, சப்போர்ட் பின். இந்த 4 டிஜிட் பின் கஸ்டமைசபிள். உங்களுக்கு வேணுங்கிற பின்னை நீங்கள் செட் பண்ணிக்கலாம் எடிட் கொடுத்து. அப்படின்னா இந்த பின்னை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி கஸ்டமர் ஐடி காப்பி பண்ணிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சப்போர்ட் ஸ்ரிஷா யூன்னு சொல்லிட்டு ஒருத்தங்க நம்ம கூட சேட் இனிஷியேட் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் நான் கொடுக்கணும். ஸோ ஒரு GoDaddy சப்போர்ட்டோட பேசுகிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு 2 டீட்டெயில்ஸ் தேவைப்படும். ஒன்று கஸ்டமர் ஐடி அண்ட் தென் பார்த்தோன்னா 4 டிஜிட் சப்போர்ட் பின். நான் இப்போ உங்களுக்கு என்டர் பண்ணுறேன் கஸ்டமர் ஐடி அண்ட் தென் பின். தென் என்னோட query நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். I have added my domain to cart for renewal. Please add offer price. ஸோ அவங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் என்னோட அக்கௌண்ட்டை வெரிஃபை பண்ணுறதுக்கு கஸ்டமர் ஐடி அண்ட் 4 டிஜிட் பின் கொடுத்துட்டேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா என்னோட queries அவங்களுக்கு நான் கன்வே பண்ணிட்டேன். நான் இந்த மாதிரி டொமைனில் கார்ட்டில் டொமைன் ஆட் பண்ணியிருக்கேன் ஃபார் ரினிவல். அதுக்கு ஆஃபர் ப்ரைஸ் ஆட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேன். ஸோ இங்கே ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆஃபர் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி 699, இது வித்தவுட் ஜிஎஸ்டி. ஸோ இதுக்கு ஒரு 18% ஜிஎஸ்டி ஆட் பண்ணோம் அப்படின்னா ஒரு 125 rupees ஆட் ஆகும். ஸோ இதையும் எப்படி இந்த ஜிஎஸ்டி அமௌண்ட் எப்படி ரிமூவ் பண்றதுங்கிறது ப்ராசஸ் நான் உங்களுக்கு சொல்லி தரேன். A few minutes later. ரொம்ப நேரம் கழிச்சு இப்பதான் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க. ஷூர், லெட் மீ செக் ப்ளீஸ். ஸோ அவங்களோட ரெஸ்பான்ஸ் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். யூஸ்வலாக GoDaddyல இவ்வளோ டைம் எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ நம்ம டிஸ்கவுண்ட் கேட்ட வித்தின் 1 minute நமக்கு ஆட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இவங்க மட்டும் தான் ரொம்ப டைம் ரொம்ப அதிகமாக எடுத்துக்கிறாங்க. A few moments later. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஐ ரெக்வஸ்ட் யூ டு ப்ளீஸ் ரிவ்யூ த கார்ட் அண்ட் லிங்க் ஷேர்டு. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு ஆஃபர் ப்ரைஸ் ஆட் பண்ணி ஒரு லிங்க் கொடுப்பாங்க. ஸோ நம்ம அந்த லிங்கை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆஃபர் ப்ரைஸ் ஆட் ஆயிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 699 594. எக்ஸாக்டாக வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 699 - 594.15. நமக்கு 104 ரூபா கிட்டத்தட்ட சேவ் ஆயிருக்கு. நீ ரொம்ப மோசம்பா. ஏன் சார் அப்பப்போ உடம்ப சிலுக்க வச்சிடுற? ஸோ எவ்ரி டைம் நீங்கள் GoDaddyல அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க, உங்களோட டொமைன்ஸ் இருக்குது, ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸோ எப்போ ரினியூவல் பண்ணுறதுனாலும் இந்த மாதிரி சேட் சப்போர்ட் கேட்டு அவங்கக்கிட்ட ஆஃபர் ப்ரைஸ் கேட்டிங்க அப்படின்னா அவங்க இந்த மாதிரி ஆஃபர் ப்ரைஸ் ஆட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிட்டாங்க. இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம பேமெண்ட் ஐம் ரெடி டு பே கிளிக் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி அண்ட் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 0 rupeesல காட்டுது. அதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா என்னோட இதில் பார்த்தீங்கன்னா எங்களோட கம்பெனி
நேம் அண்டு ஜிஎஸ்டி நம்பர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இன்கேஸ் இந்த நம்பர் இந்த டீட்டெயில்ஸ் யூஸ் பண்ணினா என்ன ஆயிருக்கும் அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு டெமோவாக காட்டுறேன். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் நான் ஜிஎஸ்டி டீட்டெயில்ஸ் மட்டும் நான் தூக்கிடுறேன். ஸோ இந்த ப்ராடக்ட்டுக்கு 18% டிஸ்கவுண்ட்டு. ஸோ 594.15 into 18%, ₹106.95 ஜிஎஸ்டி அமௌண்ட்டு. ஸோ உங்ககிட்ட ஜிஎஸ்டி டீட்டெயில்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணி இந்த ஜிஎஸ்டி அமௌண்ட்டை ரெடம்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ ஜிஎஸ்டி அண்ட் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ₹0 வந்துருச்சு. நல்லா இருக்கு சார். ஸோ இப்போ நம்ம ப்ராடக்ட்டை ரெனிவல் பண்ணிக்கலாம். நான் இப்போ யூஸ் பண்ணுற போகிற மெத்தட் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி தான் நான் பேமெண்ட் பண்ண போகிறேன். ஸோ நம்மளோட ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ரெனியூவல் ஆயிடுச்சு. வெல் டன், டைம் ஃபார் த ஃபன் பார்ட் கன்ஃபர்மேஷன். இதுதான் நம்ம ஆர்டர் கன்ஃபர்மேஷன். ஸோ கோ டு மை அக்கௌண்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ப்ராடக்ட் ரெனியூவல் ஆயிடுச்சு. ஸோ அதை வெரிஃபை பண்ணுறதுக்கு இங்கே நம்மளோட டொமைன் இருக்குது. அதோட எக்ஸ்பிரேஷன் டேட் பார்த்தீங்கன்னா 23rd September 2025. நம்மளோட ப்ராடக்ட் ரினிவல் பண்ண இமீடியட்டாக இங்கே எக்ஸ்பைரி டேட்டு அப்டேட் ஆகிடும். நீங்கள் அதை ரெனிவல் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இமீடியட்டாக கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நம்மளோட இன்வாய்ஸை வேணும்னா நம்ம டெவலப் பண்ணிக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்டில் போயிட்டு ரெனிவல் அண்ட் பில்லிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் தென் ஆர்டர் ஹிஸ்ட்ரி, இதை பார்த்தீங்கன்னா ரீசன்ட் பில்லிங் டேட். ஸோ 23rd September 2024. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 594.15 இந்த இதுக்கு தான் அமௌண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை கிளிக் பண்ணி உங்களோட இன்வாய்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். Thank you for watching.